அப்பா பசிக்குது, ஏதாவது இருக்கா சாப்பிட? அப்படியா? என்ன பேசாம ஏது திடீர்னு இந்த பக்கம்? எங்க அக்கா மகளை கட்டிக்கணும்னு ஒரே ஆசை. அவளை ரூம்ல அடைச்சு போட்டுட்டு வெளியில போய் சாரி வாங்கிட்டு வரலாம்னு வந்தேன். திரும்பி வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்து பார்த்தா என்ன ஏமாத்திட்டு இங்க ஒடியாந்துட்டாடா. அப்புறம் உங்க அக்கா கறி? அக்கா கறி என்ன மக பிரிஞ்சு இயக்கத்துல பணா. அம்மாவது அப்பாவது யாராவது முன்ன திண்ணை கலப்புங்க. பசி வாடா. நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் பயந்த? அவங்க பேசுனது என்ன பத்தி தான். என்னம்மா இந்த அம்மா கர்ப்பிணி மயக்கமா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் போய் சோடா வாங்கிடுறேன். லட்சுமி கீழே சாஞ்சிட்டாங்க, மெதுவா மடியில சாத்திக்க. என்ன கூட்டம்? ஐயா கிருஷ்ணஸ்ரீ மயக்கமாயிடுச்சு. என்ன வேலை பாக்குறீங்க? ஆர்வத்தை போட ஐயா கொஞ்சம். ஐயா இதை விட எங்க அம்மா சாக கிடக்குற ஐயா. இந்த மாதிரியா ஊசி மருந்து வாங்கிட்டு போறேன். நடக்க முடிஞ்சாராவது நடந்து போயிருவேன். நடக்க முடியாதியா? சீக்கிரம் முண்டபடி அவனுக்கு புண்ணியமா போயிடப்பா. ஐயா பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டுமா? இந்தம்மா இந்த மெதுவா. அம்மா லட்சுமி பாத்துக்க, போய் ரிக்ஷா கொண்டாரு. நீங்க எங்கம்மா போகணும்? நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. நானும் அப்படித்தான். நீங்க சொல்றது பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது போல் இருக்கு. ஆமாங்க, இப்பதான் சந்திச்சோம். நீங்க தான் எங்களுக்கு. ரிக்ஷா வந்தாச்சு. என்னங்க இது ஊருக்கு புதுசா? இது பாவம் வாய் வருமா இருக்கு. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ரொம்ப நல்லா போச்சு. நம்ம வீட்டுக்கு போலாம். பாரு பையன் கையில வாங்கிக்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கட்டும். 2 பேரு கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க தேடி வந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம். உட்காருமா. ஐயா அனாதையா இருந்த எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வண்டி சத்தம் கேக்குது. எந்த கம்பெனி வண்டின்னு பாரு. கவலைப்படாதம்மா, இன்னையில இருந்து நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. என்னங்க உங்களை கூப்பிடுறாங்க. இருங்கம்மா, இதை வர்றேன். வள்ளி அனாதைக்கு அனாதைதான் ஆதரவு. அதனாலதான் கடவுளா பார்த்து நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. கவலைப்படாத சிவகாமி, என் காதலரை தேடி கண்டுபிடிச்சிட்டா கஷ்டமும் தீந்துடும். உன்னையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நடத்துவார். அவ்வளவு நல்லவரா? நல்லதுங்கிற சொல்லுக்கு உயிரும் உருவமும் அவர்தான். அவர் பேரு? வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். சார் வாழ்க்கை முத்து வச்சுங்களா? முத்துடா. ஆமா சார், தெரியாதாப்பா. இந்த பரிசா வாழ்க்கை முத்து வச்சுட்டு போகணும். என்ன கேட்கற? முத்துவா? வாழ்க்கை முத்துவா? ஆமா. என்ன பக்கம்? இந்த பக்கம் போகணும். எவ்வளோப்பா? முத்துவ பாருங்க சார். முத்துவா? அப்ப சரி, நீ இங்கே நான் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இங்கே உலகமே கட்டுப்போது. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். எப்ப என்ன சார்? என்ன சார்? இல்ல டயட் பாக்கிறதுக்கு 50 ரூபாய் லஞ்சம் வேணுமா? அந்த செலவு என்ன அநியாயம் பாருங்க. 50 ரூபாய் மோசமான ஆளுங்க. நான் சார் 50 ரூபாய் 50 ரூபாய் சரி கொடு. இல்ல கொடுக்குறேன். அவன் மட்டும் உள்ள போயிட்டோம். பிறகு நான் பார்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே இங்கே நல்ல மனுஷங்க இருக்காங்க இந்த நாட்டுல. பெரிய சண்டை இருக்கும். லஞ்சம் வாங்குற பசங்க ஒழுக்கம் தெரியாது.
பணம் கொடுத்துருக்கேன் போவேன் என்ன பணம் கொடுத்து யாருக்கு கொடுத்தேன் வந்து வாங்கிட்டு போயிருக்க டாக்டர் முத்துவ பாக்கிறதுக்கா முத்துவா டைரக்டர் ராம வீடுல இது டாக்டர் முத்து வீடு தான் தெரியாது தெரியாது நான் என்ன கேட்க விடையா நீங்க சொல்லி சாமி கேட்கறது நான் ராம வீடு சொன்னா பைத்தியகாரத்தனம் வளர்றது என்ன ஏன் முத்தாத்தமா பேசுறது இது டாக்டர் முத்து பணம் 28 ரூபா கொடுத்துருக்கேன் ஏய் மரியாதை பறவை அரைஞ்சு தூக்கி வெளியே வைக்கிறேன் நீங்க அரைஞ்சு தூக்கி வரணும் கொடுத்துதான் போடுவேன் பார்த்தீங்கன்னா சார் பரிசு ஓட்டிய கை அரைஞ்ச இல்ல 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 நான் வாங்கம்மா 5,000 சாப்பாடு பாப்பாடு இவனா சார் கலாட்டா பண்ண இந்த தான் கையை கொடுத்துட்டு போக மாட்டாங்க சார் வா நட ஸ்டேஷன் நட ஸ்டேஷன் நட 28 ரூபா கொடுத்தேன் அதெல்லாம் அங்க வந்து சொல்லு சொல்லு பாத்தீங்களா நீங்க கூப்பிட்டு வர மாட்டீங்களா சார் சரி நீ சொன்னறியா நிறையா வணக்கம் சார் நீ இந்த ஆள் தான் டைரக்டர் வீட்டுல கலாட்டா செஞ்சது கலாட்டாவா இல்ல சார் டைரக்டர் முத்துவை பார்க்க போனேன் அவர் பேர் முத்து இல்லப்பா ராம் ராமுவா டைரக்டர் முத்துக்கிட்ட கூட்டு போய் சொன்னாரு அந்த ஆள் போய் சொல்லிட்டாரா ஏமாத்திருக்கான் ஏதாவது பணம் கொடுத்துட்டியா 20 ரூபா கொடுத்தேன் சார் ஓஹோ சீட்டிங் சிங்காரத்தோட வேலை தான் இருக்கும் இரு ஹலோ ஹலோ டைரக்டர் ராம் பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கள அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆமா ரைட் சார் தேங்க்யூ டைரக்டர் கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிட்டார் சும்மா நன்றிங்க வாங்க சார் என்ன போய் பைத்தியக்காரன் சரவணன் இந்த ஊருக்கு எதுக்கு வந்த என் தங்கையை தேடி வந்தேங்க அது ஒரு பெரிய கதைங்க தனியா சொல்றேன் ஓ ஆமா இப்ப என்ன வேலை பாக்குற ரிக்ஷா இருக்காங்க ஓஹோ இப்படி செய்ய என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க நீதான் எஸ்எஸ்எல் படிச்சிருக்கிய நான் ரெக்கமெண்ட் பண்றேன் சேர்ந்தது ஏன் என்ன யோசிக்கிற படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம் சேர்ந்தது இந்த கான்ஸ்டபிளோட பார்க்கும்போது என் மன மகிழ்ச்சி அடையுது மிஸ்டர் சரவணன் ஐ எம் சாரி 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும்னு நான் நம்புறேன் நாளைக்கு வேலையிட்ட கொண்டு போய் உங்க 2 பேரும் இன்னும் போறதுக்கு ஏற்பாடு பண்றான் ஆமாங்க சரிங்க பாக்கி 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 பாப்பா வீண சொந்தம் பண்ணாத செய்ய விடு ஆள் பார்க்க போறாங்க சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர்ற ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை. ஆமாங்க, எங்களை பெரிய நடிகை ஆக்குறதான் சொன்னாங்க சார். அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சிக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர்னு யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க. ஆமாங்க, வேற வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். அப்படியா? நல்லவன், காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவை வெளியே தனியா வந்தா இதுதான் கதி. என்ன ஏமாத்துற மாதிரி இவன் ஏமாத்துறேன் சார். இவங்க 3 பேர் லாக்அப்ல வை. நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கோம், விலாசம் கொடுத்துருப்போம். இவங்க 2 பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வை. இந்த 2 பேரையும் உஷார் விடுதலை சேர்த்து நீங்க போகலாம். மிஸ்டர் 117 உங்களோட பாராட்டுறேன்.